ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. எனது அன்பு குழந்தையே, உன்னை தேடி இதற்கு முன்பாக நான் பலமுறை வந்து என்னுடைய வார்த்தைகளை உனக்கு அருமருந்தாகவும் ஆறுதலாகவும் கொடுத்திருக்கிறேன். நீயும் அத்தனையையும் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். பிறகு எப்படி இந்த முறையை நான் 3வது தடவையாக உன்னை பார்க்க வந்திருக்கிறேன் என சொல்கிறேன் என யோசிக்கிறாயா? நீ என்னை தவற விட்டது 3வது முறை என் செல்லமே. இதற்கு முன்பாக 2 முறை உனக்கானதை அழகாய் ஆசையாய் அற்புதமாய் உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக கைகளில் சீர்கொண்டு ஏந்தி வந்து நின்றேன் உன் வராகி அம்மா. ஆனால் நீயோ தேவையற்ற சிந்தனைகளை மனதிற்குள் சுமந்து கொண்டு உனக்கு நீயே வேதனையை ஏற்றுக்கொண்டாய். இப்போது அதனால்தான் இம்முறையாவது தவறவிடாமல் உனக்கானதை பெற்றுக்கொள். இம்முறையும் நீ தவற விட்டுவிட்டு தேவையற்ற சிந்தனைகளையும் கவலைகளையும் வேதனைகளையும் சுமந்து கொண்டே இருந்தால் ஆயுள் முழுக்க இப்படியே இருக்கத்தான் நேரிடும் என உன்னை கொஞ்சம் வருத்தத்தோடு எச்சரிக்கத்தான் வந்தேன் என் செல்லமே. ஒரு அம்மாவாக எனக்கும் உன் மீது எவ்வளவு வருத்தமும் கவலையும் இருக்கிறது என்பதை நீ அறிய மாட்டாய். என் பிள்ளையான நீ நிம்மதியில்லாமல் கவலையோடு இருக்கும்போது என்னால் மட்டும் எப்படி சந்தோஷமாய் நிம்மதியாய் இருக்க முடியும் என் செல்லமே? விதிக்கும் கர்மாவுக்கும் என்ன வேறுபாடு தெரியுமா? உனக்கு விதியும் இருக்கிறது, கர்மாவும் இருக்கிறது. இரண்டையும் கடந்து வர வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது. அதனால் தானே உனக்கு உதவி செய்வதற்காக உன் வராகி அம்மா உன்னை தேடி ஓடி ஓடி வருகிறேன். பள்ளிக்கே செல்லாத படிக்காத ஒரு ஆள் கல்லூரிக்கே முதலாளி ஆகலாம். அது விதி என எழுதப்பட்டிருக்கிறது. அவர் என்னதான் விதியால் அந்த பள்ளியின் முதலாளியாகவே ஆனாலும் கூட, கல்லூரிக்கே முதலாளியாக ஆனாலும் கூட, அந்த கல்லூரியில் ஒரு 10 நிமிடம் கூட அவரால் வகுப்பு எடுக்க முடியாது. ஏனெனில் அதற்கு சில அறிவும் சுய சிந்தனைகளும் வேண்டுமல்லவா? அதுதான் கர்மா. முதலாளியாகவே இருந்தாலும் செய்ய முடியாத திறமையில்லாத மனிதர்கள் இருந்து என்ன சாதனை? அப்படி விதியும் கர்மாவும் உன் வாழ்வில் போட்டி போட்டு பல விஷயங்களை உன் கைக்கு கிடைக்காமலும் வாழ்க்கையில் உன்னை அனுபவிக்காமலுமே செய்துவிட்டதல்லவா? அதனால் தான் நீ அந்த வருத்தத்திலிருந்து மீண்டு வர வேண்டும் என்பதற்காக உன் வராகி அம்மா உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்து உன்னிடம் இல்லை என்ற சொல் இல்லாத அளவிலும் எல்லாம் இருக்கிறது என நீ பெருமைப்படக்கூடிய அளவிலும் உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என துடிப்பாய் ஓடி வந்தேன். உன்னிடம் உண்மையான அன்பு இருந்தும் கூட உன்னை விட்டு விலகிய மனிதர்களை நினைத்து நீ எதற்காக ஏங்க வேண்டும்? உனது அருகிலிருக்கும் உன்னதமான உறவுகளை பெரிதாக நினைத்து அவர்களிடம் நன்றாக சிரித்து பேசி சந்தோஷமாக இரு. இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் அவர்களுடைய மனங்களும் ஒரே மாதிரி இருக்காது என் செல்லமே. உன்னை விட்டு விலகி போபவர்களை பற்றி நீ யோசிக்காதே. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய நல் மனிதர்களை நன்றாக அரவணைத்து பார்த்துக்கொள். எல்லாமே சரியாகும்படியும் உனக்கான சந்தோஷம் கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கையில் உன் வராகி அம்மா நான் அற்புதங்களை செய்வேன். உன்னை நேசிப்பதற்கு இந்த உலகில் யாருமே இல்லை என நீ வருத்தப்படுவதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் என் செல்லமே. நீ பிறப்பதற்கு முன்பாகவே உன்னை நேசிக்க தொடங்கியவர் உன் தாய். அவர்களுக்கு உரிய மதிப்பும் மரியாதையும் அன்பையும் பாசத்தையும் அரவணைப்பையும் கொடு. அது உனக்கு கோடான கோடி புண்ணியங்களை கொண்டு வந்து சேர்க்கும். அதன் மூலமாகவே உன் வாழ்வில் எல்லா சந்தோஷங்களும் சகல சௌபாக்கியங்களும் செல்வங்களும் கூட பெருகுமேன் செல்லமே. உனக்காக உன் தாய் என்னிடம் வந்து பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக இந்த வராகி தாய் உனக்கு தேவையான அத்தனையும் செய்து கொடுப்பேன். அவர்கள் அப்படி உன்மீது சந்தோஷத்தோடு உனக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்ல மனம் கொண்டவர்களாக இருக்க வேண்டுமானால் நீ அவர்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். இதுதான் என்னுடைய விருப்பம். ஒருவர் உன்னை மதிக்கவில்லை என்று நினைப்பது உன் முட்டாள்தனம். உண்மையிலேயே என்ன தெரியுமா? அவர்களுக்கு உன் மதிப்பு தெரியவில்லை என்பதுதான் உண்மை. அதற்கு நீ எப்படி பொறுப்பாக முடியும்? உன்னை தெரியாதவர்களுக்கும் புரியாதவர்களுக்கும் போய் நீ எதற்காக உன்னை பற்றிய தன்னிலை விளக்கம் கொடுக்க வேண்டும்? அவர்கள் தானாகவே உன்னை தெரிந்து கொள்ளும்படியும் புரிந்து கொள்ளும்படியும் உன் வாழ்க்கையை நீ திறம்பட வாழ்ந்து காட்டு. இந்த உலகத்தில் நிலையானது என எதுவுமே இல்லை என் செல்லமே. ஒவ்வொரு மனிதனின் சோகமும் துன்பமும் முடிந்து போகும்போதெல்லாம் மனிதர்களுக்கு வாழ்க்கையின் பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டேதான் இருக்கும். மலை இவ்வளவு பெரிதாக இருக்கிறதே என மலைத்து போக வேண்டாம். அந்த மலை மீது நீ ஏறத் தொடங்கினால் அந்த மலை சிறிது சிறிதாக உன் காலடியின் கீழ்தான் இருக்கும்.
அதனால்தான் நீ எதையும் முயற்சி செய்ய தயாராகு. நீ ஒருபோதும் சோர்ந்து போகவோ தோற்று போகவோ மாட்டாய். உனக்காக உன் வராகியம்மா நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்கும், உனக்கு துணையாய் நிற்பதற்கும், நீ ஆசைப்படுவதை உன் கைகளில் கொடுப்பதற்குமாக இப்போது 3வது முறையாக உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீ எல்லோர் மீதும் இரக்க குணத்தோடு மனிதாபிமானத்தோடு இருப்பதால் எல்லாரும் உன்னை ஏமாற்றலாம். ஆனால் அதனால் நீ தாழ்ந்து போய்விட மாட்டாய் என் செல்லமே. இதுநாள் வரை உன்னை ஏமாற்றியவர்கள் இப்போது வெற்றி பெறுவதைப் போல இருக்கலாம். ஆனால் அவர்களால் கடைசி வரை சாதிக்க முடியாது. கஷ்டங்கள் தெரியாமல் உன் பிள்ளைகளை நீ எப்படி சுகமாக வளர்க்க வேண்டும் என நினைக்கிறாயோ அதே போல்தான் உன் பெற்றோர்களும் நினைத்தார்கள். ஆனால் ஒரு உண்மையை நீ இப்போது புரிந்து கொண்டே ஆக வேண்டும். எதிர்காலத்தில் உன்னுடைய பிள்ளைகள் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிவு கொண்டவர்களாக, எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் நிம்மதியாய் வாழ வேண்டும் என நீ நினைத்தால், இப்போதே அவர்களை சுகமாய் வளர்க்கலாம் என யோசிப்பதை விட்டு எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் அவர்களுக்கு எடுத்து சொல்லி புரியவை. வாழ்க்கையை வாழும்போதே அவர்களுக்கு இன்பமும் துன்பமும் எப்படி இருக்கும் என்பதையும் கூட அவர்களுக்கு உணர்த்திவிடு என் செல்லமே. நீயாகவே ஏன் எல்லாவற்றையும் உன் தலையில் சுமந்து கொண்டு பாரத்தை சுமக்க முடியாமல் கஷ்டப்படுகிறாய்? உன் வராகியம்மா நான் சொல்கிறேன், கஷ்ட நஷ்டங்களை பிள்ளைகளுக்கு எடுத்துச் சொல்லி வளர்க்கப்பார். அப்போதுதான் நாளைக்கு எதுவாக இருந்தாலும் அவர்களால் அதை சமாளிக்க முடியும் என்கிற தைரியமும் தன்னம்பிக்கையும் அவர்களுக்கு வரும். அப்போதுதானே அவர்களால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கையில் 2 பகுதிகள் இருக்கிறன. முற்பகுதி சிறுவயது, பிற்பகுதி பெரிய வயது. சிறு வயதில் கஷ்டப்பட்டவர்களெல்லாம் பெரியாளாய் ஆன பிறகு நிச்சயம் மிகவும் சந்தோஷத்தோடு செல்வ வளமிக்க நிம்மதியான வாழ்க்கையைத்தான் வாழ்வார்கள். ஆனால் சிறிய வயதிலேயே நீ சுகம் கொடுத்து சொகுசு கொடுத்து சந்தோஷமாய் கஷ்ட நஷ்டம் தெரியாமல் வளர்த்து விட்டால் அவர்கள் பெரிதாய் வளர்ந்த பிறகு எதை எப்படி செய்வது, எதை எப்படி சரி செய்வது, எதை எப்படி சமாளிப்பது, யாரிடம் எப்படி பேசுவது என எதையுமே தெரியாமல் புரியாமல் வாழ்வில் கஷ்ட நஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிப்பார்கள் என் செல்லமே. நன்றாக யோசித்துக்கொள். சிறு வயது என்பது மிகவும் குறைந்த காலம். 20-25 வயதிற்குள்ளாகவே அவர்களுக்கு எல்லாவற்றையும் நீ கற்றுக் கொடுத்து விட்டால் அதன் பிறகு 70-80 ஆண்டுகள் அவர்கள் நிம்மதியாய் வாழ்க்கையை வாழலாம் என்பதை புரிந்து கொண்டு அதன்படி உன் பிள்ளைகளை வளர்க்கப்பார். நீயும் உன் குடும்பமும் நிம்மதியாய் சந்தோஷமாய் வாழ்வதற்குண்டான எல்லா வேலைகளையும் உன் வராகியம்மா நான் செய்கிறேன். அதை பற்றி நீ கவலைப்படவே வேண்டாம். உண்மையே நீ பேசுகிறாய். மற்றவர்களுக்கு உதவி என்று வந்து கேட்டால் உன்னால் முடிந்ததை செய்கிறாய். இந்த 2 வழிகளின் மூலமாகவுமே நான் நிச்சயம் உனக்கு துணையாய் இருந்து நல் விஷயங்களை செய்து கொடுப்பேன். எதற்காகவும் என் அன்பு பிள்ளையான நீ வருத்தப்படும்படி நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் நல்லதாகவும் நல்ல விதமாகவும் மட்டுமே நடக்கும். உனக்காக உன் வராகியம்மா நான் துணை இருப்பேன் என்பதை மறவாதே. இனி எல்லா நல்ல விஷயங்களும் உன் எண்ணப்படியே நிகழ்வதற்கு உன் வராகியம்மா இப்போதே நான் உனக்கு உத்தரவாதம் கொடுக்கிறேன். ஓம் வராகி.